கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேத வார்த்தை சொல்லட்டுமா? எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நமக்கு இன்றைக்கு நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் நம்மளால பேச முடிகிறதா? நம்ம வாயில எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? காலையில எஞ்ச நேரத்திலிருந்து இரவு படுக்கும் வரை நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் நம் பிரோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். வாலிப பிள்ளைங்களே, காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைங்களே, உங்களுக்காக சொல்கிறேன், உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஜாலியா இருப்பதுக்காக தேவையில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா? டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கா? அது அந்நேரத்துல தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த இடத்த விட்டு நீங்க கடந்து போன பிறகு உங்க மனது துக்கமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. பிரஜாதிகளை போல நீங்க கெட்ட வார்த்தை எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனா விசுவாச வார்த்தைகள் அல்லாதபடி பேசுகிற எல்லா வார்த்தையுமே கெட்ட வார்த்தை தான். நீங்க எது பேசினாலும் விசுவாசத்தை தூண்டுகிறதா விதமாய் காணப்படுகிறதா? ஒருத்தர பக்கத்துல பேசுறீங்களா? அது நிமித்தம் பக்தி விருத்தி உண்டாகுதா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நீங்க பேசும்போதே விசுவாசம் உள்ள வார்த்தைகளாய் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறதா? உங்க இதயத்துக்குள்ள வேத வார்த்தை, வேத வசனம் இருந்ததுன்னா அது வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகளாய் வெளிப்படும். கெட்ட வார்த்தை எதுவுமே உங்க வாயிலிருந்து வராது. பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவர் இங்க விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்துக்குள்ள போடப்பட்டிருக்கு பாருங்க, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்க அப்படி பேசும்போது, பிரியமற்ற வார்த்தைகள் பேசும்போது பரிசுத்தாவினர் துக்கம் அடைகிறார். அவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு தேவையா? சிந்தியுங்கள். நல்ல வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்க பேசுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவர் கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.